ஆயத்தை இவங்க முஸ்லீம்களின் பக்கம், அதாவது எங்களின் பக்கம் திருப்பி, இங்க பாத்தீங்களா இவங்களோட முன்னோர்கள் எல்லாம் தர்காக்கள்ல போயிருக்காங்க, அங்க போய் இந்த கபரடியில போய் இந்த துவா கேட்டிருக்காங்க ஓலியாக்கள்கிட்ட பேரால, அவங்கள்ட்ட உதவிகளை கேட்கிறாங்க. அது மட்டுமெல்லாம் மௌலுதெல்லாம் மோதுறாங்க. நாங்க சொல்லி கொடுத்தா எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் வழிகாட்டினான்னு சொல்றாங்க. அப்ப இவங்க இந்த ஆயத்து இவங்களுக்கு ஒத்து வருதா இல்லையா? அப்ப இவங்க நரகவாதிகள் தானே, இவங்க முஷ்ரிக்குகள் தானேன்னு சொல்லி இவங்க மக்களை மூளை செலவு செய்றாங்க. இதுல சிக்கிறது யார் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத பாமர மக்கள் சிக்குவாங்க. ஆனா தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய வழிகாட்டல்ல இருந்து அந்த காலத்துல இருந்து அப்படியே வளர்ந்து வந்தவங்க இதுல சிக்க மாட்டாங்க. ஏன்னா தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கிறவங்க இப்படி சிக்க மாட்டாங்க. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய தாய் தந்தையை பார்த்து ஷீ என்று கூட சொல்லாதீங்கன்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான்னு சொன்னா, தர்காவுக்கு போற தன்னுடைய தாய் தகப்பனை பார்த்து முஷ்ரிக்கன் தான், ஷிர்க் வைக்கக்கூடியவங்க. ஷிர்க் வைக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்றது? முஷ்ரிக்கன். முஷ்ரிக்கன்னா முஸ்லீம் அவன் இல்ல. ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் என்ன? அது ஷிர்க் வைக்கிறது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமார்கள் மீது நான் ஷிர்க்க பயப்படலைன்னாங்க. அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஷிர்க் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்க இப்ப வந்துக்கொண்டு இவங்க ஷிர்க் வைக்கிறாங்க, முஷ்ரிக்னு சொல்றாங்களே, இப்ப நீங்க என்ன யார்ட பேச்சு கேட்க போறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ப போறீங்களா? இல்ல இப்ப புதுசா வந்த கூட்டத்துல பேரை அவங்களோட இதை நம்ப போறீங்களா? இவங்கெல்லாம் இப்னு தைமியா என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் உலகத்துல செஞ்ச குழப்பங்களை 1111வது வருஷம்